இன்னைக்கு நம்ம வேதத்துல சில காரியத்தை பார்க்க போறோம். முக்கியமா மார்க்கு 10ஆம் அதிகாரம் 27ஆம் வசனம். மார்க்கு 10ஆம் அதிகாரம் 27ஆம் வசனம். நீங்க வேதத்தை திருப்பி கொண்டு போங்க. அதுல இப்படியாக எழுதப்பட்டிருக்குது, இயேசு அவர்களை பார்த்து, மனுஷரால் இது கூடாததுதான், தேவனால் இது கூடாதது அல்ல, தேவனாலே எல்லாம் கூடும். நம்ம ஆண்டவர் சொல்றாரு, மனுஷனுக்கு இட் இஸ் இம்பாசிபிள், பட் ஃபார் காட் இட் இஸ் பாசிபிள். ஒரு காரியத்தை நம்ம ஆழமா புரியணும். எல்லா காரியமும் எல்லாருக்கும் பாசிபிள் அல்ல. எல்லா காரியமும் எல்லாருக்கும் பாசிபிள் அல்ல. மனுஷனுக்கு சில காரியங்கள் இம்பாசிபிள். ஆனா கர்த்தருக்கு எல்லா காரியமும் பாசிபிள். எல்லா காரியமும் பாசிபிள். இந்த பகுதியில சில காரியங்களை நம்ம பார்க்கும் பொழுது ஆவியானவர் நம்மோடு இடைப்படுவார். ஏதோ நான் பெரிய ரகசியங்களை பேச வரல, பட் ஹோலி ஸ்பிரிட் நம்மளோடு இடைப்படுவதை நம்மளால பார்க்க முடியும். அந்த பகுதியில நீங்க கொஞ்சம் பாத்தீங்கன்னா, இங்க ஒரு வாலிபன் கர்த்தரிடத்துல ஓடி வந்து, நீங்க பாத்தீங்கன்னா இந்த இடத்துல எழுதப்பட்டிருக்குது 17ஆம் வசனத்துல, பின்பு அவர் புறப்பட்டு வழியிலே போகையில் ஒருவன் ஓடி வந்து அவருக்கு முன்பாக முழங்கால் படியிட்டு, நல்ல போதகரே, நித்திய ஜீவனை சுதந்தரித்துக் கொள்ளும்படி நான் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டான். இயேசுட்ட கேட்கிறான், நான் பரலோகத்துக்கு போறதுக்கு, நித்திய ஜீவனை அடையும்படிக்கு நான் என்ன செய்யணும்னு கேட்ட உடனே கர்த்தர் சொல்றாரு, நீ 19ஆம் வசனத்துல இந்த நியாயப்பிரமாண கொள்கைகள் இருக்குது, இந்த கொள்கையெல்லாம் நீ ஃபாலோ பண்ண, அந்த கற்பனைகளை நீ ஃபாலோ பண்ணணும்னு கர்த்தர் சொல்றாரு. அதற்கு அவன், போதகரே, இவைகளை எல்லாம் என் சிறு வயது முதல் கை கொண்டிருக்கிறேன் என்றான். அப்போ இது எல்லாம் என் சின்ன வயசுல இருந்தே நான் எல்லாத்தையும் கை கொள்றேனே அப்படின்னு சொல்றான். உடனே கர்த்தர் சொல்றாரு, இயேசு அவனை பார்த்து அவனிடத்தில் அன்பு கூர்ந்து. ஒரு காரியம் தெரியணும், யார் யாரெல்லாம் பரலோகத்துக்கு அடுத்தவைகளை சிந்திக்கிறாங்களோ, அவங்களுக்கு அடுத்தவைகள்ல யோசிக்கிறாங்களோ, கர்த்தர் சொல்றாரு, அவங்க எல்லார் மேலேயும் நான் அன்பு கூறுகிறேன், அவங்க எல்லார் மேலேயும் நான் அன்பு கூறுகிறேன். இது கர்த்தருடைய வெளிப்பாடுகளை இந்த இடத்துல குறிக்குது. கர்த்தர் சொல்ற, அவனிடத்தில் அன்பு கூர்ந்து உன்னிடத்தில் ஒரு குறை உண்டு. இன்னைக்கு நிறைய டைம் நம்முடைய குறைகள் வெளிப்படும் பொழுது, கர்த்தர் இது தப்புன்னு ஒரு காரியம் சொன்னார்னா நம்ம நினைக்கிறோம், கர்த்தர் என்ன வெறுத்துட்டாரு, கர்த்தர் என்ன தள்ளிட்டாரு, கர்த்தருக்கு என்ன பிடிக்கல அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். ஆனா இயேசு சொல்றாரு, அவனிடத்துல அன்பு கூர்ந்து அவனுடைய குறைகளை காட்டுறாரு. இதுதான் இயேசுடைய சுபாவம். நீங்க வேதத்தை எடுத்து பாத்தீங்கன்னா, வெளிப்படுத்தல் ஒவ்வொரு காரியத்தையும் பார்க்கும்போது இயேசு டைரக்டா பாத்தீங்கன்னா எந்த காரியத்தையும் அவர் சொல்ல மாட்டாரு. அவர் ஒவ்வொரு காரியத்திலும் சொல்லுவாரு, இந்த குணாதிசயங்கள்லாம் உங்ககிட்ட இருக்கு, உன் கிரியைகளை அறிஞ்சு இருக்கிறேன், நீ இப்படிலாம் செய்யற, ரொம்ப சந்தோஷம். ஆனா பின்னாடி ஒரு காரியம் சொல்லுவாரு, ஆகிலும் உன்னிடத்தில் ஒரு குறை உண்டு. இது இயேசுடைய சுபாவமே அதுதான். இயேசுட்ட போனீங்கன்னா உங்களுடைய குறைகளை காண்பிப்பார். குறைகளை காண்பிக்காதபடிக்கு நம்முடைய ஜெப லைஃப் இருக்குதுன்னா நம்ம தெரிஞ்சுக்கிடணும், ஆவியானவர் நம்மகிட்ட பேசலன்னு அர்த்தம். ஒவ்வொரு நாளும் நம்ம ஜெப அறைக்கு போகும் பொழுது ஹோலி ஸ்பிரிட் எதையாவது நம்மகிட்ட பேசி இருக்கணும். அவருடைய பேசுதல் எப்படி இருக்கும் தெரியுமா? நம்ம நினைக்கிற மாதிரி நிறைய நேரத்துல மகளே மகனேங்கிற வாய்ஸ் வராது. ஆனா அது கூட ஒரு வாய்ஸ் வரும், இந்த இடத்துல நீ தப்பு, இந்த இடத்துல நீ தவறிட்ட, இந்த இடத்துல இப்படி நீ செயல்பட்டிருக்க கூடாது. ஒவ்வொரு காரியத்தையும் பரிசுத்த ஆவியானவர் பேசுவார். இதுதான் ஹோலி ஸ்பிரிட். இதுதான் இயேசு கிட்ட இருக்கிறவர். இயேசு கிட்ட நீங்க கொஞ்ச நேரம் பேசினாலே அவர் குறைய காமிச்சு கொடுத்துருவாரு. இதுதான் இயேசுடைய சுபாவம். அப்போ அவர் அன்பு கூர்ந்து உன்னிடத்தில் ஒரு குறை உண்டுன்னு அந்த இடத்துல சொல்றத பார்க்க முடியுது. அவர் சொல்றாரு, நீ போய் உனக்கு உண்டானவைகளை எல்லாம் விற்று தரித்திரருக்கு கொடு, அப்பொழுது பரலோகத்திலே உனக்கு பொக்கிஷம் உண்டாயிருக்கும், பின்பு சிலுவையை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்றி வா என்றார். இந்த பகுதியை ரொம்ப கேர்ஃபுல்லா நம்ம நிதானிக்கணும். கர்த்தர் பேதுருவை பிடிக்கும் பொழுது பேதுருட்ட சொல்லல, உனக்கு இருக்கிறவைகளை எல்லாவற்றையும் விற்று தரித்திரத்துக்கு கொடுத்து என்ன பின்பற்றிவான்னு சொல்லல. அவர்
யாக்கோபையும் யோவானை பிடிக்கும் பொழுது இதை சொல்லல. மத்தேயுவை பிடித்தார், அவன் டாக்ஸ் கலெக்டர், அவன்கிட்டயும் அவர் சொல்லல உன்னுடையவைகள் எல்லாம் விற்றுவான்னு சொல்லல. பட் மாறாக அவன் இருந்த இடத்துல வீட்டுல அவன் பண்ணின விருந்துக்கு, மத்தேயு வீட்டுல விருந்து நடக்குது, அந்த விருந்துக்கு இயேசுவும் சீஷர்களும் கலந்து கொண்டார்கள்னு வசனத்துல எழுதப்பட்டிருக்குது. அப்போ இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை, இயேசு அங்கெல்லாம் ஒண்ணு சொல்லல, ஆனா இவன்கிட்ட சொல்றாரு. காரணம் என்ன தெரியுமா? அவருக்கு தெரியும் இவன் இருதயம் ஐஸ்வர்யத்தின் மேல இருக்குது, ஐஸ்வர்யத்தின் மேல இருக்குது. ஆண்டவருக்கு ஒரு காரியம் சுத்தமா பிடிக்காது பாருங்க. நம்ம ஹார்ட் எது மேல இருக்குதோ அதை கம்ப்ளீட்டா எடுக்கணும்னு சொல்லுவார். இப்ப என் ஹார்ட் ஏதாவது ஒரு பொருள் மேல இருக்குன்னா கர்த்தர் சொல்லுவார், அதை கம்ப்ளீட்டா எடுத்துரு. உன் ஹார்ட் அது மேல இருக்குல்ல, இது காடோடைய. இதே மாதிரி நீங்க ஒரு சாப்பாடு மேல கூட ஒரு இன்ட்ரெஸ்ட் வச்சிருந்தாலும் காடோடைய ஒரு சுபாவம் இதுதான். அதை கம்ப்ளீட்டா புடுங்கு, அதை முற்றிலும் விற்று தரித்திரனுக்கு கொடு, நீ கொடு. கர்த்தருடைய பேச்சு அதான் இருக்கும். இன்னைக்கு கர்த்தர் நம்மகிட்ட பேசுறது அதுதான், நம்மகிட்ட பேசுறது அதுதான். நம்முடைய லைஃப்ல சில காரியங்கள் ரொம்ப விடாப்பிடியா நம்ம நினைப்போம், இது என் லைஃப்ல இருக்கணும், இது எனக்கு தான் அப்படி நீங்க நினைச்சுக்கிட்டு இருக்கலாம். ஆனா கர்த்தர் சொல்றாரு, அதை விற்று கொடு, அதை விற்று கம்ப்ளீட்டா விற்று. இன்னைக்கு நம்ம இருதயம் அதுல ஸ்ட்ரக் ஆகி நிக்குது. நிறைய காரியத்துல நம்ம இருதயம் எது மேலயோ, ஒருவேளை அது சில ஃப்ரெண்ட்ஸா கூட இருக்கலாம், சில நபரா இருக்கலாம், அது ஒருவேளை ஏதோ ஒரு பொருளா இருக்கலாம், ஒருவேளை உங்களுக்கு சில உலக ஆசைகள்ல நம்ம சொல்லலாம், வெளியே சொல்ல முடியும் எனக்கு எது மேலேயும் இன்ட்ரெஸ்ட் இல்லைன்னு சொல்லலாம். ஆனா உங்க இருதயம் எதையோ பற்றி பிடிச்சுக்கிட்டு இருக்குது, பற்றி பிடிச்சுக்கிட்டு இருக்குது. கர்த்தர் சொல்றாரு, அதை விடு, அதை விட்டுட்டு என்ன பின்பற்று. இன்னைக்கு நம்ம என்ன பண்றோம் தெரியுமா? அதோடு நான் இயேசுவை பின்பற்றுறோம்னு சொல்றோம். ஆனா கர்த்தர் சொல்றா, அதை விட்டுட்டு தான் நீ பின்பற்ற முடியும், நீ அதோட என்ன பின்பற்ற முடியாது. கர்த்தர் ஒவ்வொரு காரியத்தையும் பேசுறாரு பாருங்க. கர்த்தர் இதை எதிர்பார்க்கிறாரு. ஆனா அந்த வாலிபனுடைய செயல்பாடுகளை நம்ம இந்த பகுதியில பார்க்கலாம். அந்த வாலிபன் எப்படி செய்யறான்னா, அவன் மிகுந்த ஆஸ்தி உள்ளவனாய் இருந்தபடியால் இந்த வார்த்தையை கேட்டு மனமடிந்து துக்கத்தோடே போய்விட்டான். கர்த்தர் பேசுறாருங்க, இயேசுவே பேசிட்டாரு, நீ அதை விட்டுட்டு வா, அது உனக்கு தேவையில்ல ஆண்டவர் சொல்றாரு. ஆனா இவனுக்கு துக்கம் வருது, மனமடிவு வருது, டிப்ரெஷன். மனமடிவுனா டிப்ரெஷன். இயேசு வார்த்தையை கேட்ட இவனுக்கு டிப்ரெஷன் வருது. ஏன்னா கர்த்தர் சொன்னாரு விட்டுட்டு வான்னு சொல்லிட்டாரு, விட்டு தரித்திரனுக்கு கொடுன்ட்டாரு. அப்போ உடனே கர்த்தர் பின்னாடி சொல்றாரு, சீஷர்கள் எழுதப்பட்டிருப்பாரு 23 வசனத்தை வாசிக்கலாம். அப்பொழுது இயேசு சுற்றி பார்த்து தம்முடைய சீஷர்களை நோக்கி, இந்த வசனத்தை எனக்கு ஆவியான ஒரு டிஃபரெண்டா சொல்லி கொடுத்தாரு பாருங்க. இயேசு சுற்றி பார்த்து தம்முடைய சீஷர்களை நோக்கி. அப்போ இயேசுக்கு பப்ளிக்கை யாரையுமே அசிங்கப்படுத்த பிடிக்காது. இது இயேசுடைய சுபாவம் பாருங்களேன். இயேசுக்கு பப்ளிக்கை யாரையுமே அசிங்கப்படுத்த பிடிக்காது. அவன் துக்கத்தோட போயிட்டான். உடனே சுத்தி பாக்குறாரு, யாருமே இல்ல. சரி, இப்ப சீஷனை பார்த்து சொல்றாரு. அர்த்தம் இயேசுடைய சுபாவம் இது. இன்னைக்கு நிறைய டைம் ஈஸியா நம்ம பொது வழியில ஒருத்தங்களை உடைச்சு அசிங்கப்படுத்திடுவோம். ஆனா ஹோலி ஸ்பிரிட்டோட செயல்பாடு என்ன தெரியுமா? யாருக்கும் தெரியக்கூடாது, தன்னுடையவர்களுக்குள்ள மாத்திரம்தான் ரகசியம் வைப்பாரு, தன்னுடையவர்கள்ட்ட மாத்திரம்தான் ரகசியம் வைப்பாரு. ஏன்னா சீஷர்கள் கற்றுக்கொள்ளணும். அவர் சொல்றாரு பாருங்க, ஐஸ்வர்யவான், இயேசு அழகா சொல்ற, ஐஸ்வர்யம் உள்ளவர்கள் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிப்பது எவ்வளவு அரிதா இருக்கிறது. எவ்வளவு அரிதுனா கஷ்டமான காரியம்னு அர்த்தம். எவ்வளவு அரிதா இருக்கிறது. இப்படிப்பட்டவர்கள் எல்லாம் பரலோகத்துக்கு போறதே கஷ்டம். ஐஸ்வர்யம் உள்ளவர்கள்னா பணக்காரர்கள்னு அர்த்தம். கர்த்தர் சொல்றாரு, ஐஸ்வர்யம் அதிகமாயிட்டுனா, ஏன்னா வேதத்தில் எழுதப்பட்டிருக்குது, எங்கே பொக்கிஷம் இருக்குதோ அங்கதான் அவன் இருதயம் இருக்குமா. பொக்கிஷத்து நேரம் தான் இருதயம். அதனாலதான் கர்த்தர் சொன்னார், பூமியிலே பொக்கிஷத்தை சேர்த்து வைக்காதுங்கள், அப்ப பூச்சியும் துரும்ப அதை அரிக்கொணி பரலோகத்துல சேர்த்து வை. எதுக்கு பரலோகத்துல சேர்த்து வைக்கணும்னு சொல்றாருன்னா, நான் இந்த பூமிக்குரிய ராஜ்யவாசி இல்ல, நான் பரலோக ராஜ்யவாசி. பரலோகத்துல அதனாலதான் கர்த்தர் என்ன பண்றாருன்னா, பரலோகத்துல நீ சொத்து சேர்த்து வைன்னு ஆண்டவர் நமக்கு சொல்றாரு. யூ ஆர் டிஃப்ரெண்ட், நீ எல்லாரும் மாதிரி இல்ல அப்படின்னு சொல்றதுக்காக அவர் அப்படி பண்றாரு. ஆனா இதை இவர் சொல்றாரு.
அவன் போறது ரொம்ப கஷ்டம்ப்பா ஐஸ்வர்யவான் அப்படின்னு சொன்ன உடனே கர்த்தர் ஒரு காரியம் இந்த இடத்துல சீஷர்கள் கேட்கிறாங்க. சீஷர்கள் அவருடைய வார்த்தைகளை குறித்து ஆச்சரியப்பட்டார்கள். இயேசு பின்னும் அவர்களை நோக்கி, பிள்ளைகளே, ஐஸ்வர்யத்தின் மேல் நம்பிக்கையா இருக்கிறவர்கள் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்கிறது எவ்வளவு அரிதா இருக்கிறது. திரும்பியும் சொல்ற, ஐஸ்வர்யம் வச்சிருக்கவன் போறது ரொம்ப கஷ்டம்பான்னு திரும்பி சொன்னவர், ஐஸ்வர்யவான் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிப்பதை பார்க்கிலும் ஒட்டகமானது ஊசியின் காதிலே நுழைவது எளிதா இருக்கும். அடுத்த ஒட்டகம் அங்க ஊசி வாசல்னு சொல்லுவாங்க. அந்த இடத்துக்குள்ள ஒட்டகம் நுழைய முடியாது, அது சின்ன இடம். ஆனா அந்த கேப்புக்குள்ள கூட ஒட்டகம் போயிரும். சின்ன பகுதியான ஒரு கேப்புக்குள்ள கூட ஒட்டகம் போயிரும்பா. ஆனா ஐஸ்வர்யவான் பரலோகத்துல போறது கஷ்டம்பா. அப்போ கர்த்தர் சொல்றாரு, நடக்க முடியாத ஒரு காரியம், ஒட்டகம் அதுக்குள்ள போகவே முடியாது. கர்த்தர் சொல்றாரு, ஒட்டகம் அதுக்குள்ள போயிரும்பா, ஆனா ஐஸ்வர்யவான் போக முடியாதுன்னு சொல்றாரு. ஒரு காரியம் நம்ம புரிஞ்சுக்கிடணும். கர்த்தர் சில காரியத்தை சொல்றாருன்னா ஏதோ ஒரு காரியம் இருக்கும் பாருங்க. பூமியில ஒண்ணு செய்யவே முடியாதுங்க, மாம்சத்துல அதை நடப்பிக்கிறது ரொம்ப கஷ்டம். ஆனா கர்த்தர் சொல்றாரு, அது செய்ய முடியும், அதை செய்ய முடியும்பா என்னால, அதை செய்யறது ஈஸி. ஆனா ஒரு காரியம் செய்ய முடியாது. என்ன தெரியுமா? இந்த இந்த ஐஸ்வர்யவான் பரலோகத்துக்கு போறது கஷ்டம். உடனே அவர்கள் பின்னும் அதிகமாய் ஆச்சரியப்பட்டு, என்ன அதிகமா ஆச்சரியப்படுறாங்க சீஷர்கள், என்னடா பணக்காரன் போக மாட்டாரு சொல்லிட்டாரேன்னு சொல்லி அவங்க பின்னும் அதிகமாய் ஆச்சரியப்பட்டு, அப்படியானால் யார் ரட்சிக்கப்படக்கூடும் என்று தங்களுக்குள்ளே சொல்லிக் கொண்டார்கள். அப்ப எப்படி இது ரட்சிக்கப்பட முடியும்? உடனே இயேசு அவர்களை பார்த்து, மனுஷரால் இது கூடாதுதான், ஆனால் தேவனால் இது கூடாததல்ல, தேவனால் எல்லாம் கூடும். கர்த்தர் சொல்றாரு, தேவனால் எல்லாம் கூடும். ஒரு மனுஷனுடைய இருதயம் பூமியில கம்ப்ளீட்டா இருக்கிற மாதிரி இருந்தாலும் சரி, இந்த சூழ்நிலையில கூட அவன் இருதயத்தை மாற்றி ரட்சிக்கிறதற்கு ஒரு தேவனுக்கு வல்லமை உண்டு. இன்னைக்கு ஆண்டவர் நம்ம இடத்துல பேசுறது அதான். நீ எவ்வளவு கடினப்படுத்தி இருக்கலாம் உன் இருதயத்தை, எவ்வளவு உன் இருதயத்தை நீ ஹார்ட் பண்ணிருக்கலாம், உன் இருதயத்தை கடினப்படுத்தி இருக்கலாம். நீ சொல்லலாம், இதெல்லாம் வாய்ப்பே கிடையாது, இதெல்லாம் வாய்ப்பே கிடையாது. என்ன எல்லாத்தையும் விட்டு கொடுக்கறது ஈஸியா? கர்த்தருக்காக வாழ்றது ஈஸியா? நீ அவனை விடுங்கிற, இவனை விடுங்கிற, இதெல்லாம் ரொம்ப கடினம் அப்படின்னு சொல்லலாம். ஆனா கர்த்தர் சொல்றாரு, இப்படிப்பட்ட வாழ்க்கையை உன்னை வாழ வைக்க என்னால முடியும். இது தேவனால் எல்லாம் கூடும். இதுதான் எல்லாம் ரகசியம் பாருங்களேன். தேவனால் எல்லாம் கூடும், தேவனால் எல்லாம் கூடும். இந்த ரகசியத்தை அறிஞ்சுக்கிட்டோம்னா பல காரியத்தை நம்ம ஜெயித்திடலாம். அதனாலதான் வேதத்துல நம்ம இன்னொரு காரியத்தை கூட பார்க்கலாமா? வேதத்தை நம்ம எடுத்துக்கலாம். யோவான் 6ஆம் அதிகாரம், யோவான் எழுதின சுவிசேஷ புத்தகத்துல 6ஆம் அதிகாரம் 60 வசனங்களுக்குள்ள வாசிக்கலாம். யோவான் 6:60-63. இங்க ஒரு காரியம் நடக்குது. பல தடவை நான் சொல்லியிருக்கேன், திரும்பியும் நான் உங்களுக்கு நினைப்பூட்டுகிறேன். இயேசு ஒரு காரியம் செய்யறாரு. இயேசு அற்புதம் செய்யறாரு. திரளான அப்பங்களை பெருக பண்ணுகிறார், மீன்களை பெருக பண்ணுகிறார். இந்த அற்புதத்தை பார்த்தவர்கள் இயேசுவ தங்களுடைய தேவைகளுக்காக இயேசுவை ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சாங்க. இயேசுவ தங்களுடைய தேவைகளுக்காக. இன்னைக்கு பாத்தீங்கன்னா, எனக்கு கற்றுக் கொடுத்த ஒரு ரீசெண்டா ஆவியான ஒரு பலமை என் இருதயத்துல பேசுகிற காரியம், சில ஊழியர்கள் மூலமா நான் கற்றுக்கொண்ட காரியத்தை நான் உங்க மத்தியில வைக்க விரும்புறேன். நிறைய நேரத்துல சுவிசேஷத்தை நம்ம தவற புரிஞ்சுக்கிட்டோம். சுவிசேஷம்ங்கிறது ஏதோ ஒரு அற்புதத்துக்காகவும், கர்த்தர் என்னை தேற்றுவார், என்னை அரவணைப்பாருங்கிறத மாத்திரம் நம்ம நினைச்சுக்கிட்டோம். ஆனா கர்த்தர் எந்த வகையில நம்ம அரவணைக்கிறாருங்கிற காரியத்தை நம்ம பார்க்காம விட்டுட்டோம். இயேசு பின்னாடி இயேசு அற்புதம் செய்வாரு, உண்மை 100%. சுவிசேஷத்துல அது ஒரு பகுதி. பட் கோர் பார்ட் அது கிடையாது. சுவிசேஷத்துல சுகமளிக்கிறது ஒரு பகுதி, பிசாசை துரத்துவது ஒரு பகுதி, இயேசு எல்லாமே அதெல்லாம் ஒரு பகுதி, ஆறுதலான வார்த்தை ஒரு பகுதி. ஆனா எல்லாவற்றையும் தாண்டி நம் பாவியா இருக்கையிலே தேவன் நம்ம இவ்வளவா அன்பு கூர்ந்தாருன்னு இருக்குதுல்ல, அதுதான் கோர்.
நான் பாவி, ஆனா தேவனின் இடத்துல அன்பு கூர்ந்தார். அன்புடைய வெளிப்பாடு இயேசு கிறிஸ்து. அன்பு இருந்தனா அதை வெளிப்படுத்தி காட்டணும். அன்பு இருந்துச்சுன்னா, அதனாலதான் கர்த்தர் சொன்னார், என் மேல அன்பா இருக்கிறவன் கற்பனைகளை கை கொள்ளுவான். அதுதான் கர்த்தர் அதை சொல்றாரு. அப்ப அன்பா இருந்தனா அதோடைய வெளிப்பாடு இருக்கணும். அன்பினுடைய வெளிப்பாடு இயேசு கிறிஸ்து. தேவனுடைய அன்பை வெளிப்படுத்துகிற விதம் தான் இயேசு கிறிஸ்து. அவர் சிலுவையில தன்னை கொடுத்தார். காரணம் பாவியா இருக்கையில். இதுதான் சப்ஜெக்ட். அப்ப என் பாவத்துக்குள்ள நான் இருக்கிறேங்கிறத பார்த்து, இவன் பாவத்தின் நிமித்தம் தேவனோடு நெருங்கி இருக்க முடியலையேங்கிற ஒரு தவிப்பு பரலோகத்துக்கு இருந்தது. இதை நான் மாத்தணும்னு சொல்லிட்டு தான் கர்த்தர் என்ன பண்ணாருன்னா ஒரே குமாரனை கொடுத்தான். நிறைய பேர் யோசிக்கலாம், சுகப்படுத்தருக்கு அனுப்பலையா? வியாதியஸ்தரவர்களை, செத்தவர்களை எழுப்ப அனுப்பலையா? செத்தவர்களை யாருக்கெனவே எலிசா எழுப்பிட்டாங்க. யாருக்கெனவே குஷ்டரோகிகளை சுஸ்தம் பண்ண இயேசு வரலையா? குஷ்டரோகிகளை யாருக்கெனவே எலிசா சொஸ்தப்படுத்திட்டாரு. எத்தனையோ வியாதிகளை அவர் சொஸ்தப்படுத்திட்டாங்க. எங்க ஆறுதல் படுத்த வரலையா? எத்தனையோ தீர்க்கதரிசிகள் வந்து தம்முடைய ஜனங்களை ஆறுதல் படுத்தி விட்டார்கள். எத்தனையோ பிரச்சனைகளையும், போராட்டத்திலேயும், அடிமைத்தனத்திலேயும், கடன் தொல்லைகளையும் சிக்கி கடந்த ஜனங்களை மீட்கும்படிக்கு கர்த்தர் வந்து நியாயாதிபதிகளை எழுத்து மீட்டார். ஆனா பாவத்தில் இருக்கிற ஜனங்களை மீட்டுக் கொள்வதற்கு தீர்க்கதரிசியால் முடியவில்லை. போராடின கர்த்தருடைய ஊழியக்காரங்களாலையும் அவர்களுடைய இரத்தமும் அதை நிறைவேற்ற முடியாமல் போயிற்று. கர்த்தர் பார்க்கிறாரு, இதுக்கு நான் மட்டும்தான் செய்ய முடியும். ஆட்டுக்கடாக்களுடைய ரத்தமும் அதோடைய நிலங்கள் ஏகப்பட்ட ரத்தம் சிந்தியாச்சு, ஒண்ணும் செய்ய முடியல. அப்ப இந்த பாவத்தை நீக்குவதற்கு இயேசுவை தவிர வேற யாரும் இல்லைன்னு தெரிஞ்சிருது. அதனால தேவன் தன்னுடைய அன்பின் வெளிப்பாடாக இயேசுவை கொடுத்தார். இதுதான் சத்தியம், இதுதான் காஸ்பல். இயேசு இததான் சொல்ல வராது ஜனங்களுக்கு இவ்வளவு நேரம் அற்புதம் பண்ண உடனே ஒரு கூட்ட ஜனம் இயேசுவை ஃபாலோ பண்ணுது. ஆனா இயேசு சொல்றாரு, நான் தான் ஜீவாப்பம். நான் என் கூட நீங்க சேரணுங்கிற ஒரே ரீசன்ல தான் உங்க பாவத்தை மன்னிக்க வந்திருக்கேன். நீங்க என்ன புசியுங்க, நான் தான் உங்களுக்கு தேவைன்னு சொன்ன உடனே அவங்க சொல்றாங்க, எனக்கு நீங்க தேவையில்லை, உங்ககிட்ட உள்ளவைகள் தான் தேவை. அதுக்கு தான் பின்பற்றி வந்தாங்க. இயேசு சொன்னார், நான் ஜீவாப்பம், நானே, என்னை புசியுங்கள்னு அவர் சொன்ன உடனே நீங்க 60ஆம் வசனத்தை நீங்க வாசிச்சு பாத்தீங்கன்னா, அவருடைய சீஷரில் அநேகர் இவைகளை கேட்ட பொழுது, இது கடினமான உபதேசம், யார் இதை கேட்பார்கள் என்றார்கள். சீஷர்கள் அதை குறித்து முறுமுறுத்தார்கள் என்று இயேசு தமக்குள்ளே அறிந்து அவர்களை நோக்கி, இது உங்களுக்கு இடரலா இருக்கிறதோ? வியாதி சுகமாகும், பிரச்சனை மாறும், கர்த்தர் உயர்த்துவாரு, தூக்கி போட்டு ஆசீர்வதிப்பாரு கேட்ட உடனே இந்த ஜனங்கள் கூட வந்தவங்க இப்ப கர்த்தர் சொல்றாரு, நான் தான் உனக்கு எல்லாம், எனக்காக வாழு, என்ன பின்பற்றி வான்னு சொன்ன உடனே ஒரு கூட்டம் யோசிக்கிறாங்க, பின்வாங்கிடலாமோ? இது ரொம்ப கஷ்டமா இருக்குது. இயேசு சொல்றாரு, இவ்வளவு நாள் நான் பேசினது இனிச்சது இல்ல, இவ்வளவு நாள் நான் அற்புதம் பண்ணும் போதோ, உனக்கு அப்பத்தை கொடுக்கும் பொழுது உன் வயிற்றை நிரப்புறதுக்கும் மீன்களை உன் வயிற்றுக்குள்ள இறக்குறதுக்கும் உனக்கு முன்னாடி உனக்கு அழுக்கல என்ன குடிச்சு இடரல் வரல. ஆனா இப்போ உனக்கு சத்தியத்தை அறிஞ்ச உடனே உனக்கு இடரலா இருக்குதோ? இதுதான் வசனம், இதுதான் வசனம். இயேசு சொல்ல இடரலா இருக்கிறதோ? 62, மனுஷகுமாரன் தாம் முன்னிருந்த இடத்திற்கு ஏறி போகிறதை நீங்கள் காண்பீர்களானால் எப்படி இருக்கும்? ஆவியை உயிர்ப்பிக்கிறது, மாம்சமானது ஒன்றுக்கும் உதவாது. நான் உங்களுக்கு சொல்லுகிற வசனம் ஆவியாயும் ஜீவனாயும் இருக்கிறது. கர்த்தர் திரும்பிய சொல்றாரு, நான் உங்களுக்கு சொன்ன காரியம் உங்களுக்கு இடரலா இருக்குது. நான் உங்களுக்கு சொல்ற காரியம் எல்லாம் இப்ப உங்களுக்கு இடரலா இருக்குது. ஆனா நீ உன்னை சேருன்னு சொன்ன ஆளு யாருன்னு உங்களுக்கு தெரியாது. மனுஷகுமாரன் தான் முன்னிருந்த இடத்திற்கு ஏறி போகிறதை நீங்கள் காண்பீர்களாகில் ஆனால் எப்படி இருக்கும்? இப்ப உங்க கண்ணு முன்னாடி நான் பிதாவுக்கு வலது பாரிசத்துல போனா எப்படி இருக்கும்? நான் எவ்வளவு மேன்மையானவர்னு உனக்கு தெரியல. இன்னைக்கு பலர் இயேசு கிட்ட நெருங்காததுக்கு காரணம் என்ன தெரியுமா? அவர் நம்பி போகாது. இன்னைக்கு பாருங்களேன், உலக காரியத்திலையும் உலகத்துல உள்ளவர்களையும் ஈஸியா உங்களால நம்ப முடியுது, உலகத்துல உள்ள பொருட்களை ஈஸியா நம்ப முடியுது. ஆனா கர்த்தரை நம்மளால ஈஸியா நம்ப முடியல. காரணம் அதான் ஆண்டவர் சொல்றாரு, நான் யாருன்னு உனக்கு தெரிஞ்ச நீ இப்படி இருக்க மாட்டப்பா. ஆனா என்னொன்னு நீ தெரிஞ்சுக்க, பின்னாடி எழுதப்பட்டிருக்குது, மாம்சம் ஒன்றுக்கு உதவாது. நீ மாம்சத்துல வச்சு யோசிக்கிற, நீ மாம்சத்திலேயே எல்லாத்தையும் யோசிக்கிற, உனக்கு ஒண்ணுமே புரியல. இது எப்படி இப்படி வாழ முடியும்? இதெல்லாம் ரொம்ப டஃப் ஆச்சே.
இது 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 மாதிரி நான் எப்படி செய்ய முடியும்? இந்த மாதிரி ஒரு வாழ்க்கை வாழ முடியாதே. நீ மாம்சத்துல யோசிக்க. ஆனா கர்த்தர் சொல்றாரு, ஆவிதான் உயிர்ப்பிக்கும், ஆவிதான் உதவும், மாம்சம் ஒன்றுக்கும் உதவாது. நீ உனக்கு இப்போ இருக்கிற பலத்தை வச்சுட்டு சொல்ற, நான் ஓடிடல, என்னால முடியாது நீ சொல்ற. ஆனா நான் உனக்கு ஒரு பலத்தை கொடுக்க ரெடியா இருக்கிறேன். நான் உனக்கு ஒரு பலத்தை, அதான் வேதத்துல எழுதப்பட்டிருக்குது இல்ல, ஏசாயா 40ஆம் அதிகாரம் ஒரு வசனத்தை நம்ம வாசிக்கலாம், நமக்கு பிரயோஜனமா இருக்கும். ஏசாயா 40ஆம் அதிகாரத்துல 28 இருந்து நான் வாசிக்கிறேன். பூமியில் கடையாந்திரங்களை சிருஷ்டித்த கர்த்தராகிய அனாதி தேவன் சோர்ந்து போவதும் இல்லை, இளைப்படைவதும் இல்லை. இதை நீ அறியாயோ? இதை நீ கேட்டதில்லையோ? அவருடைய புத்தி ஆராய்ந்து முடியாதது. சோர்ந்து போகிறவனுக்கு அவர் பலன் கொடுத்து சத்துவம் இல்லாதவனுக்கு சத்துவத்தை பெருக பண்ணுகிறார். இளைஞர் இளைப்படைந்து சோர்ந்து போவார்கள், வாலிபர்களும் இடறி விழுவார்கள். கர்த்தருக்கு காத்திருந்து இருக்கிறவர்களோ புது பலன் அடைந்து கழுகுகளைப் போல செட்டைகளை அடித்து எழும்புவார்கள். அவர்கள் ஓடினாலும் இளைப்படையார்கள், நடந்தாலும் சோர்ந்து போகார்கள். கர்த்தர் சொல்றாரு, சத்துவத்தை கொடுக்கிறவர் அவர், பலனை கொடுக்கிறவர் அவர். வாலிபனும் சரி இளைஞரும் சரி தன்னுடைய தன்னுடைய சொந்த பலத்துல அவங்க ஓடுவாங்களானா சோர்ந்து போவாங்க. தன்னுடைய சொந்த பலத்துல அவங்க ஓடுவார்களானா வாலிபனே எடறி விழுவானா. அவன் திடகாத்திரம் உள்ளவனா இருக்கலாம், எடறி விழுவான். சிம்சோன் கர்த்தருடைய ஆவியினால நிரம்பி இருக்கும் பொழுது எத்தனை கயிறுனாலும் அவனை கெட்டினாலும் தூக்கி போட்டு மிதிப்பான். எத்தனை ஒரு பச்சைத்தாடை எலும்பு போதும் எல்லாரையும் நொறுக்க முடியும். ஆனா சிம்சோன் மேல கர்த்தருடைய ஆவியானவர் போனார். போன உடனே பார்த்தனா அவனை எல்லாரும் வச்சு யூஸ் பண்ணி விளையாடுறாங்க. அவனுக்கு மரியாதை இல்லை, அவனை ஈஸியா கெட்டிட்டாங்க. காரணம் என்ன தெரியுமா? ஒரு காரியத்தை நம்ம தெரிஞ்சுக்கணும், மாம்சமானது ஒன்றுக்கு உதவாது. அந்த வசனத்தை 100% யாரு விசுவாசிப்பா தெரியுமா? சிம்சோன் நல்லா விசுவாசிப்பா. அவன் சொல்லுவான், என் மாம்சத்துல அந்த பலன் இருந்துச்சுன்னு நினைச்சேன், ஆனா இப்பதான் புரியுது, மாம்சம் அல்ல ஆவியானவர், மாம்சம் அல்ல ஆவியானவர். இன்னைக்கு நம்ம ஆவியில கொஞ்சம் எல்லாரும் உணர்வடையணும். பாருங்க, கர்த்தர் சொல்றாரு, நீ நினைக்கிற மாதிரி நான் எதிர்பார்க்கிற வாழ்க்கைய உன்னால வாழ முடியாது. ஆனா நீ என் சமூகத்துல உட்கார நான் உன்னை பலப்படுத்த ரெடியா இருக்கிறேன். என் கூட ஒரு ரிலேஷன்ஷிப் பண்ணி தொடங்க ட்ரை பண்ண, நான் யாருன்னு தெரிஞ்சுக்க விரும்ப, நான் உன்னை பலப்படுத்தி நான் எந்த மாதிரி நீ வாழ்க்கை வாழணும்னு விரும்புறியோ அதுக்குரிய ஸ்ட்ரென்த்தை நான் உனக்கு கொடுக்க ரெடியா இருக்கிறேன். இதுதான் சத்தியம் இந்த இடத்துல இருக்கிறது. கர்த்தர் இதுதான் எதிர்பார்க்கிறாரு. சொல்றேன்னு ஒரு 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 மணி நேரம் கொடுத்து பாருங்களேன். ஃபர்ஸ்ட் நீங்க ஸ்டார்ட் பண்ணாதவங்களை சொல்றேன், 1 மணி நேரம் கொடுத்து பாருங்களேன். உங்களுக்கு அறியாமையே நீங்க யாருன்னு தெரியும். நீங்க யாருன்னு தெரியும். நீங்க யாருன்னு தெரிஞ்சீங்கன்னா நீங்க யாருங்கிற மாதிரி பிஹேவ் பண்ண ஆரம்பிப்பீங்க. இன்னைக்கு மேட்ரு என்ன தெரியுமா? ஐடென்டிட்டி தெரியல, நான் யாருன்னு நமக்கு தெரியல. இன்னைக்கு எல்லாரும் என்னால முடியலன்னு சொல்றீங்க. கர்த்தரும் அதேதான் சொல்றாரு, மனுஷரால இது கூடாததுதான். ஒட்டகத்துடைய காதுக்குள்ள, இந்த ஊசியின் காதுக்குள்ள ஒட்டகம் நுழைவது கஷ்டம்னு நீங்க சொல்றீங்கப்பா, அது எனக்கு ஈஸி. கர்த்தர் சில காரியத்தை நம்மளோட பேசுறாரு. சில காரியத்தை ஜெயிக்கவும் இப்படிப்பட்ட கர்த்தர் நியமித்த ஓட்டத்துல ஓடவும் கஷ்டம் நம்ம சொல்றோம். ஆனா காட் சொல்றாரு, இட் இஸ் ஈஸி, இட் இஸ் ஈஸி. நான் ஒண்ணு நடத்த முடியும், பட் நம்மளுடைய அவைலபிலிட்டி அவர் எதிர்பார்க்கிறார். நம்ம சொல்றோம் இட் இஸ் டிஃபிகல்ட், இட் இஸ் இம்பாசிபிள். மனுஷனால் அது கூடாதுதான், ஆனா தேவனால் எல்லாம் கூடும், தேவனால் எல்லாம் கூடும். ஒரு வசனத்தை கூட வாசிக்கலாம், யோவான் 1:9. உலகத்திலே வந்து எந்த மனுஷனையும் பிரகாசிப்பிக்கிற ஒளியே அந்த மெய்யான ஒளி. கர்த்தர் சொல்றாருல, உலகத்திலே வந்து எந்த மனுஷனையும் பிரகாசிப்பிக்கிற ஒளி. எந்த மனுஷனையும், அவன் எப்படிப்பட்ட சூழ்நிலையிலும் இருக்கலாம். அதான் எழுதப்பட்டிருக்கு, சிறியவனை புழுதியிலிருந்து எளியவனை குப்பையிலிருந்து உயர்த்துகிறார். குப்பையில இருந்தா கூட அவர் பிரகாசிப்பிக்க பண்ண முடியுமா? ராஜாக்களோடையும் பிரபுக்களோடையும் உட்கார வைக்கிறார். அவர் மேல உள்ள வல்லமை அத்தகைய வல்லமை. அவர் சொல்றாரு, நான் பிதாவிடத்துல ஏறி போறத நீ பார்த்தா எப்படி இருக்கும் தெரியும்ல. கர்த்தர் சொல்றாரு, இன்னைக்கு நான் யாருன்னு உங்களுக்கு புரியல, இப்போ உன் கண்ணு முன்னாடி நான் பிதாவிடத்துல ஏறி போனா உனக்கு தெரியும். கர்த்தருடைய வல்லமை வித்தியாசம்.
நான் யாருன்னு உனக்கு தெரியல, நான் யாருன்னு உனக்கு தெரியல. நீ ஏன் தெரியுமா சீசனை விட்டு வெளியே போற? கர்த்தர் ஏன் தெரியுமா அந்த இடத்துல அந்த சத்தியத்தை சொன்னாரு? நான் பிதாவிடத்துல ஏறி போனா எப்படி இருக்கும்னு. அதுக்கு ஒரு ரகசியம் இருக்குது. நீ இப்போ என்ன பின்பற்றி வர்றதை நினைச்சு நீ வெக்கப்படுற. எனக்காக இயேசுக்காக நான் பின்பற்றி வரணுமா நீ யோசிக்கிற. ஆனா நான் பிதாவுக்கு வலது பரிசுத்துல வீட்டு இருக்கும் பொழுது உங்களுக்குள்ள பரிசுத்தாவியான ஒரு வருவாரு தெரியும்ல. அப்போ உன் கையில அந்த அதிகாரம் இருக்கும், உன் கையில அந்த வல்லம் இருக்கும். நான் மேல போனாதான் என் சீசனுடைய வல்லமை தெரியும். என் சீசன் யாருன்னு எப்ப தெரியும் தெரியுமா? நான் பிதாவின் வலது பரிசுத்துல உட்கார்ந்து இருப்பேன் அப்பம் தெரியும். அப்பம் தெரியும் மனுஷகுமாரனுக்கு எவ்வளவு பெரிய அதிகாரம் இருக்குன்னு. மனுஷகுமாரன் தன்னுடைய அதிகாரத்தினால பரிசுத்தாவிய நமக்கு கொடுத்தாரு. நம்ம நினைக்கிறோம் வேதத்துல ஒரு வசனத்தை பிடிச்சிட்டு சொல்லுவோம், தம்மிடத்துல வேண்டிக் கொள்ளுகிறவர்களுக்கு பரிசுத்தாவியை கொடுப்பது அதிக நிச்சயம் அல்லவா? அந்த வசனத்தை காட்டிலும் மேன்மையான வசனம் ஒண்ணு இருக்கு பாருங்க. வசனத்தில் எழுதப்பட்டிருக்குது, நான் பிதாவை வேண்டிக் கொள்ளுவேன் அப்பொழுது அவர் பரிசுத்தாவியை. அப்ப இயேசு வேண்டிக் கொள்ளாம நமக்கு பரிசுத்தாவியானவர் கிடையாது. இன்னைக்கு யார் யாரெல்லாம் ஹோலி ஸ்பிரிட்டை நான் ரிசீவ் பண்ணிருக்கேன் நீங்க சொல்றீங்கன்னா, இயேசு உங்களுக்காக ஜெபிச்சிருக்கிறாரு. இயேசுடைய ஜெபம் அதை கொண்டு வந்தது. இயேசுடைய ஜெபம் அந்த பரிசுத்தாவின் அபிஷேகத்தை நமக்கு கொண்டு வந்தது. இன்னைக்கு நிறைய டைம் இயேசுவை பார்க்காம, இயேசு நமக்கு வைத்திருக்கிறவர்களை பார்க்காம நம்ம சொல்றோம் இம்பாசிபிள், அந்த மாதிரிலாம் ஒரு வாழ்க்கையை வாழ முடியாது, இயேசுக்காகலாம் ஒரு வாழ்க்கையை வாழ முடியாது. எல்லாரும் பாரு, அவனை பாரு, இவனை பாரு. யாருமே கத்தரை பார்க்க மறந்துட்டோம், கத்தரை பார்க்க மறந்துட்டோம். நிறைய நேரத்துல வேத வசனம் எல்லாமே நம்ம நினைக்கிறோம் இதெல்லாம் நடக்குமா, இதெல்லாம் நடக்குமா? கடைசி காலத்துல இப்படி எல்லாம் நடக்க போகுது. ஒவ்வொரு காரியத்தை எழுதப்பட்டிருக்கு. கடைசி காலத்துல ஒரு மிகப்பெரிய எழுப்புதல் இருக்கிறது. ஒரு கூட்டத்தை நான் எடுத்து பயன்படுத்தணும். ஒரு எவ்வளவு ஜனம் கத்தருக்கு பிறக்கும். ஆலயம் திரும்பியும் கொடுமுடியில ஸ்தாபிக்கப்பட போகிறது. இவ்வளவு காரியம் நமக்கு முன்னாடி இருக்குது. ஆனா இருதயம் இன்னும் பாருங்க, அந்த உணர்வு வரல பாருங்க. நிறைய டைம் எனக்கும் இல்ல, ஜபிக்கிற நேரம் எல்லாம் கண்ணீர் வருது, பட் மற்ற நேரத்துல ஒண்ணும் இல்ல. நிறைய டைம்ல ஆண்டவரை பார்க்கும் போது ஏமாத்துறன்னு ஒண்ணு இருக்குது. உங்களால ஃபீல் பண்ண முடியுதா? கர்த்தர் நியமித்த காலம் இது அல்லவா? இந்த காலத்துல தானே எழுப்புதல் வருது. இந்த காலத்துல தானே, இந்த காலகட்டத்தில் எல்லாம் ஒரு அசைவு தேசத்துல ஏற்பட்டிருக்கணும். கர்த்தர் சொன்ன எழுப்புதல் இந்த நாட்கள்ல எல்லாம் வந்திருக்கணும். கடைசி காலத்துக்குரிய எல்லா அறிகுறியும் இருக்குது. கடைசி காலத்துல மாம்சமான யாவர் மேலேயும் ஆவியை ஊற்றுவேன் எழுதப்பட்டிருக்குது. இந்த தீர்க்க தரிசனம் நிறைவேறுகிற காலம் இது இல்லவா? இருதயத்துல ஒரு பாரம் இல்லையே, பாரம் இல்லையே. அது ஏன்னா நம்ம நினைக்கிறோம் இட் இஸ் இம்பாசிபிள். நோவா காலத்தில் உள்ள ஜனங்களும் அதே தப்பு தான் பண்ணாங்க. இட் இஸ் இம்பாசிபிள், மழை பெய்யாது. இதோ ஒரு கன்னிகை கர்ப்பவதியாகி உலகத்துல கேட்ட இட் இஸ் இம்பாசிபிள். இயேசு மரித்து உயிர் தெழுந்தார்னு சத்தியம் சொன்னா இம்பாசிபிள். நீ பரலோகத்துக்கு போறது இம்பாசிபிள். இன்னைக்கு நல்லா ஏமாத்திட்டான் பாருங்க பிசாசு நம்மள. கர்த்தர் சொல்றாரு இட் இஸ் பாசிபிள், இட் இஸ் பாசிபிள். இன்னைக்கு ஒப்பு கொடுத்தா இட் இஸ் பாசிபிள். அவருக்கு ஒரு கூட்டத்தை பயன்படுத்த அவர் விருப்பம் உள்ளவராய் இருக்கிறார். பட் சத்ரு நம்மளை ஏமாத்திட்டான். சத்ரு சொல்றா நீ குறைவுள்ளவள், உன்னை மாற முடியாது. சத்ரு சொல்றான் இது கடினமான உபதேசம். நீ பாரு, நம்ம சுவிசேஷத்திலேயே நிறைய கொஸ்டின்ஸ் இருக்கு பாரு, பைபிள்லயே நிறைய குழப்பம் இருக்குது பாரு. பிசாசு பொய் சொல்றான், பிசாசு பொய் சொல்றான். நீ பாரு, நீ எல்லாம் ஆண்டவர் விட்டு தூரமா போயிட்ட, இனிமெல்லாம் பக்கத்துல வர முடியாது, இயேசுவோட நெருங்க முடியாது. பிசாசு பொய் சொல்றான். இட் இஸ் பாசிபிள். கர்த்தர் சொல்றார் தேவனால் எல்லாம் கூடும். அந்த ஐஸ்வர்யவானை கூட ரட்சிக்க என்னால முடியும். இயேசு சொல்றாரு ஐ எம் ரெடி. கொஞ்சம் விட்டு கொடுத்து பாருங்க. அவர் சொல்றாரு ஐ எம் ரெடி. கர்த்தர் சொல்றாரு நான் ரெடி. விட்டு கொடுக்க நீ ரெடியா? இதுதான் ஆண்டவருடைய இருதயத்துடைய பாரம். இந்த நாட்களை புரிஞ்சு செயல்படுகிற ஒரு கூட்டத்தை கர்த்தர் இன்னைக்கு நம்ம மத்தியில எதிர்பார்க்கிறார். கர்த்தர் இதைதான் நம்ம இடத்துல எதிர்பார்க்கிறார். என்ன ஒரு வசனத்தை கூட வாசிச்சு கர்த்தர் இப்படி நம்மளை மாத்த முடியும். எந்த சூழ்நிலை இருக்கிறவர்களையோ கர்த்தர் எழுப்ப முடியும். 2 தீமோத்தேயு 2ஆம் அதிகாரம் 20-21. 2 தீமோத்தேயு 2ஆம் அதிகாரம் 20-21 வசனங்கள் வாசிச்சுட்டு நம்ம ஜெபிக்க போறோம். ஒரு பெரிய வீட்டிலே பொன்னும் வெள்ளியுமான பாத்திரங்களும் அல்லாமல் மரமும் மண்ணுமான பாத்திரங்களும் உண்டு. அவைகளில் சில கனத்திற்கும் சில கன வீணத்திற்குமானவைகள்.
ஆகையால் ஒருவன் இவைகளை விட்டு தன்னை சுத்திகரித்துக் கொண்டால் அவன் பரிசுத்தமாக்கப்பட்டதும் எஜமானுக்கு உபயோகமானதும் எந்த நற்கிரியைகளுக்கு ஆயத்தமாக்கப்பட்டதுமான கனத்திற்குரிய பாத்திரமா இருப்பாள். கர்த்தர் எதிர்பார்க்கிறது என்ன தெரியுமா? இவைகளை விட்டு சுத்திகரித்துக் கொண்டாள். இவைகளை விட்டு சுத்திகரித்துக் கொண்டாள் எந்த நற்கிரியைகளையும் செய்ய முடியும். எந்த நற்கிரியைகளையும். ஒரு காரியத்தை வேக வேகமா நான் உங்களுக்கு சுட்டி காமிச்சு நான் முடிக்க போறேன். கர்த்தர் சொல்றாரு, ஒருத்தன் தன்னை சுத்திகரிக்க மாத்திரம் தன்னை விட்டு கொடுத்துட்டான்னா, வேதத்துல இன்னொரு காரியத்தை சொல்லி நான் இதை சொன்னா உங்களுக்கு பிரயோஜனமா இருக்கும். 4 பேர் ஒரு திமிர்வாதக்காரனை சுமந்து கொண்டு வராங்க. கூட்ட நெரிசல் அதிகமா இருக்குது. மேற்கூரையை பிரித்தவனை உள்ள இறக்குறாங்க. உள்ள இறக்குன உடனே அவர்களுடைய விசுவாசத்தை பார்த்து கர்த்தர் சொல்றார், பாவங்களை மன்னிச்சுட்டேன்னு சொல்றாரு. இன்னொரு இடத்துல வேதத்துல இப்படி எழுதப்பட்டிருக்குது, பாவங்களை மன்னிக்கிறதற்கு மனுஷகுமாரனுக்கு அதிகாரம் உண்டு. ஆண்டவர் திரும்பவும் சொல்றாரு, நீ எவ்வளவு மோசமான பாவத்துக்குள்ளே இருந்திருக்கலாம், நீ எவ்வளவு கடினமான பாவத்துக்குள்ளே செஞ்சிருக்கலாம், கொடூர பாவியா இருந்திருக்கலாம். நீ சமாரிய ஸ்திரியோட யாரு மோசமா இருந்திருக்க மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். விபச்சார ஸ்திரியா இருக்கலாம், கையும் மையுமா இப்படிப்பட்டவள். கர்த்தர் சொல்றாரு, நான் மன்னிச்சிட்டேன். எவன் கல்லறிய முடியும்னு சொல்றாரு. கர்த்தருடைய வைராக்கியம் அது. அவர் சொல்றாரு, பாவத்தை மன்னிக்கிறதுக்கு எனக்கு அதிகாரம் இருக்குது. எனக்கு அதிகாரம். அதுக்கு ஒரு ஆழமான சத்தியம் பாருங்க. அது நான் நினைச்சேன் அவன் தப்பு செஞ்சுட்டான். கர்த்தர் சொல்றாரு, மன்னிக்கிற அதிகாரம் என்கிட்ட இருக்கு. இன்னைக்கு அவனுக்கு மன்னிச்சிட்டேன்னு சொன்னா நீ என்ன பண்ணுவ? 2 பேருங்க. ஒருத்தன் சொல்றான், நான் ஃபாஸ்டிங் இருந்தேன், நான் கர்த்தர் சமூகத்துல நிறைய நேரம் செலவழிச்சேன், தசமா பாகு கொடுத்தேன், என்னமோ செஞ்சேன். கர்த்தர் அவனை நீதிமானாக்கல, அவன் பாவத்தை மன்னிக்கல. ஆனா இன்னொருத்தன் அவர் சொல்றாரு, நான் மன்னிச்சுட்டேன். ஆயக்காரன் சொல்றான், பாவியாகி என் மேல் கிருபையாயிரும், தாழ்மையோடு ஜெபிக்கிறான். கர்த்தர் மன்னிச்சுட்டேன்னு சொல்றாரு. இன்னைக்கு நம்ம யோசிக்கிறோம், அவன் அப்படித்தானே, அவன் இப்படித்தானே நம்ம சொல்லிக்கிட்டு இருப்போம். நிறைய டைம் நான் நினைச்சிருக்கேன், அவங்க அப்படிதானே, அவங்களாம் ரொம்ப கொடூரமானவங்க. ஆவியானவர் காதுல துணிக்கிறது, அவருடைய சத்தம் இருதயத்துல அப்படி வருகிறது என்னால உணர முடியும். பாவத்தை மன்னிக்கிறதுக்கு மனுஷகுமாரனுக்கு அதிகாரம் உண்டு. இன்னைக்கு நைட் அவனை மன்னிச்சிருவேண்டா. ஆனா உன் இருதயத்துல இப்ப எழும்பின வார்த்தைகளை நான் மன்னிக்கணும்ல, அது என் கையில தான் இருக்கு, தெரிஞ்சுக்கோ. அந்த மன்னிக்கிறதோ நீ ஈஸியா ஒருத்தனை குற்றம் சாட்டிடலாம், ஆனா மன்னிக்கிற அதிகாரம் என் கிட்ட இருக்கு, தெரிஞ்சுக்கோ. இன்னைக்கு ஒரு காரியத்தை தெளிவா தெரியணும். கர்த்தர் சொல்றாரு, உன்னை சுத்திகரிக்கிறது என் கையில தான் இருக்கு. உன் பாவத்தை மன்னிச்சா நீ சுத்திகரிக்கப்பட்டவன். உன்னுடைய பாவத்தை மன்னிச்சா நீ சுத்திகரிக்கப்பட்டவன். உன்னை மன்னிக்கிற அதிகாரம் என் கிட்ட இருக்கு. அப்ப அந்த கர்த்தர் சொல்றாரு, எல்லாமே ஆகும்னு. புரியுதா? உங்களை விடுதலை ஆக்குறதுக்கும் ஒரு புதிதான லைஃபுக்குள்ள உங்களை நடத்துற கர்த்தருக்கு அவர் சொல்றாரு, எல்லாம் என் கையில தான் இருக்குது, எல்லாம் என் கையில தான் இருக்குது. இப்போ ஒரு காரியத்தை தெரிஞ்சுக்கணும், சுத்திகரிக்கப்பட்டவன் தான் எந்த நற்கிரியைகளுக்கும் பயன்படுத்த முடியுமா? நீங்க கொஞ்சம் தாவீதுடைய வாழ்க்கையை எடுத்து பாருங்க. தாவீதை கொண்டு போய் தான் தகப்ப வீட்டுல வச்சிருந்தா கூட கொஞ்சம் ஆடுகளை வனாந்திரத்துல மேய்த்து, எந்த கரடி வந்தாலும் சரி, சிங்கம் வந்தாலும் சரி, ஆடுகளை காப்பாத்துவான். எந்த நற்கிரியைகளுக்கும் அவன் பிரயோஜனம் உள்ளவன். அவனை கொண்டு போய் காட்டுக்குள்ள விட்டாலும் அவன் பிரயோஜனமா இருப்பான். அவனை கொண்டு போய் திடீர்னு ஒரு நாள் அப்பா அனுப்புறாரு, இதெல்லாம் கொண்டு போய் இந்த பால் கட்டி எல்லாம் கொண்டு போய் கொடுப்பா, உங்க சகோதரனுக்கு கொடுப்பா, அனுப்பி விடுறாரு. அங்க போய் பார்த்தனா குடுக்கிற இடத்துல சும்மா இருந்தானா, அங்கேயும் அவன் பிரயோஜனமா இருக்கான். கோலியாத் வந்த உடனே அவனுக்கு விரோதமா யுத்தம் பண்ணி அங்கேயும் ஜெயம். சரி, இதெல்லாம் ஜெயிச்சுட்டான். இதை ஜெயிச்சு கர்த்தர் அடுத்த பகுதி 1000 பேருக்கு தளபதியா வைக்கிறாரு கர்த்தர். அங்க போனா அங்கேயும் அவனுடைய யுத்தம் எல்லாம் பயங்கரமா இருக்கு. ஒவ்வொரு இடத்துலயும் சிறப்பா செயல்படுறான். அடுத்தது யூதாவுக்கு அவன் தலைவராய் மாறுறான், அங்கேயும் ஜெயம். அடுத்தது பாத்தீங்கன்னா அவனுக்கு இஸ்ரவேல் மொத்தம் அவன் ராஜாவா மாறுறான், அங்கேயும் ஜெயம். காரணம் என்ன தெரியுமா? ஒருவன் மாத்திரம் சுத்திகரிக்கப்பட்டால், ஒருவன் மாத்திரம் ஆயத்தமாக்கப்பட்டால், சுத்திகரிக்கப்பட்டால், கர்த்தர் சொல்றான், எந்த நற்கிரியைகளுக்கும் அவன் காட்டிலையும் பிரயோஜனமா இருப்பா, அவன் யுத்த ஸ்தலத்திலையும் பாளையத்திலையும் பிரயோஜனமா இருப்பா, அவன் ராஜ அரண்மனையிலையும் பிரயோஜனமா இருப்பா. எந்த இடத்துல வச்சாலும் அவன் பிரயோஜனமா இருப்பா. யோசேப்பை கொண்டு போய் தகப்பன் வீட்டுல வைத்திருந்தாலும் தன் தகப்பனுக்கு உண்மையா இருப்பான். சகோதரர்கள் செய்கிற எல்லா அநியாயங்களையும் போய் சொல்லிடுவான். அவனை கொண்டு போய் ஏரோதுடைய
அவனுடைய பேரு போர்த்திபாவுடைய வீட்டுல கொண்டு போய் வைத்தாலும் சரி, எழுதப்பட்டிருக்கிறது அவன் நிமித்தம் கர்த்தர் அவனுடைய வீட்டை ஆசீர்வதித்தார். அங்கேயும் அவன் பிரயோஜனமா இருக்கிறான். சரி, அதை விட்டுட்டு அவனை தூக்கி சிறைச்சாலையில கொண்டு போய் வைக்கிறாரு. அந்த இடத்துல பாத்தீங்கன்னா அங்கேயும் சிறைச்சாலை தலைவன் சொல்றாரு, இவன் ரொம்ப நற்சாட்சி அவன் பெற்றதுனால அங்க ஒரு கூட்ட ஜனங்களுக்கு அவனை தலைவனாக அவனை ஏற்படுத்தி அவனை மேல அதிகாரியா வைக்கிறார் யோசேப்ப. அந்த இடத்துலயும் அவன் பிரயோஜனமா இருக்கிறான். எழுதப்பட்டிருக்குது, சிறைச்சாலை தலைவன் அவனுக்கு கீழே கொடுக்கப்பட்ட ஜனங்களை விசாரிக்கவே இல்லை. அவனே எல்லாம் கரெக்டா பாத்துருவான்பா. அங்கேயும் பிரயோஜனமா இருக்கிறான். இப்ப கர்த்தருக்கு தெரியும், இவனை கொண்டு போய் ராஜா அரண்மனையில வச்சாலும் பிரயோஜனமா இருப்பா. இன்னைக்கு சிலருக்கு கண்ணு திறக்கப்படும் பாருங்க. நம்ம சுத்திகரிக்கப்பட்டுட்டோம்னா நான் இருக்கிற இடத்துலயும் பிரயோஜனமா இருப்பேன். கர்த்தர் இந்த இடத்துல இன்னைக்கு நம்ம சொல்றோம், எனக்கு நல்ல பிளேஸ் இல்லைங்க, கர்த்தர் என்ன பயன்படுத்துவதற்குரிய இடம் இல்லை. யூ மே பி டெல்லிங் லைக் தட். ஆனா கர்த்தர் சொல்றாரு, அப்படி கிடையாது. நீ இருக்கிற இடத்துல நான் உன்னை எங்க வைத்திருக்கிறனோ அங்க மாத்திரம் பிரயோஜனம் உள்ளவன் மாறிவிடு. உன்னை அடுத்த இடத்துல கொண்டு போய் வைப்பாரு. அங்கேயும் நீங்க பிரயோஜனம் உள்ளவர்களா இருப்பீர்கள். இன்னொரு இடத்துல கொண்டு போய் வைப்பாரு. அங்கேயும் பிரயோஜனம் உள்ளவர்களா இருப்பீங்க. கர்த்தர் ராஜா அரண்மனைக்கு ஒரு நாள் கொண்டு போவார். அங்க கர்த்தர் லட்சங்களை கையில கொடுப்பார். கர்த்தர் வித்தியாசமாய் நம்மளை கொண்டு செய்ய முடியும். இன்னைக்கு கர்த்தர் நம்மகிட்ட அதைதான் எதிர்பார்க்கிறாரு. எதுக்குங்க? எல்லாத்த விட்டு சுத்திகரிக்கப்பட்ட ஒரு வாழ்க்கை, ஏன் வேறு பிரிக்கப்பட்ட வாழ்க்கை? ஏன் தெரியுமா? அடையாளமாயிருப்பதற்கு, எஜமானுக்கு உபயோகமாயிருப்பதற்கு, எந்த நற்கிரியைகளையும் செய்வதற்கு ஆயத்தமாக்கப்பட்ட ஒரு பாத்திரமா இருப்பதற்கு கர்த்தர் இன்னைக்கு நம்மகிட்ட எதிர்பார்க்கிறது ஒரு சுத்திகரிப்பு, ஒரு மாற்றம். இன்னைக்கு கர்த்தர் அதை தான் நம்ம லைஃப்ல எதிர்பார்க்கிறார். எதைதான் எதிர்பார்க்கிறார்? இன்னைக்கு நம்ம சொல்றோம் முடியலையேன்னு சொல்றோம். ஆனா கர்த்தர் சொல்றாரு, அதை முடிய பண்ண என்னால முடியும். நீ மாம்சத்தினால போராடுற, ஆனா ஆவியினால எல்லாம் ஆகும். எல்லாரும் கண்களை மூடி நம்ம 2 நிமிஷம் ஜெபிக்க போறோம். எல்லாரும் ஜெபத்துல இணையணும். உண்மையிலேயே கர்த்தர் பயன்படுத்த முடியும். இன்னைக்கு நம்ம நினைக்கிறோம், நான் பேசினா ஒரு இடத்துல கிரியை நடக்காது. யாரு சொன்னா பேசினா கிரியை நடக்காது. சுத்திகரிக்கப்பட்டு பாருங்க, அபிஷேகத்துல நிரம்பி பாருங்க. நீங்க 2 வார்த்தை சொல்லும் பொழுது பரிசுத்த ஆவியானவர் அவனோட இடைப்படுவார். நீங்க கர்த்தரை நம்ப மாட்டேங்க பாருங்க. நிறைய நேரத்துல உங்க மாம்சத்தை நம்பி நீங்க சொல்றீங்க, நான் சொன்னாலாம் ஒரு கிரியவும் நடக்காதுன்னு நம்ம சொல்றோம். ஆனா ஒரு நாள் நம்பி பாருங்களேன், நான் பேசும் பொழுது என் கூட இருக்கிற பரிசுத்த ஆவியானவர் கிரியை செய்வார். நான் பேசுவேன், பரிசுத்த ஆவியானவர் அவனை கன்விக்ட் பண்ணுவார். கன்விக்ட் பண்றது நம்ம வேலை இல்ல, பேசுறது நம்ம வேலை, கன்விக்ட் பண்றது பரிசுத்த ஆவியின் வேலை. அவரை விசுவாசிச்சு பாருங்க, அவர் கிரியை செய்ய முடியும், அவர் செயல்பட முடியும், அவருக்கு வல்லமை உண்டுங்கிற விசுவாசம் நம்ம இருதயத்துல இன்னைக்கு தொனிக்கட்டும். எல்லாரும் கண்களை மூடி, கர்த்தாவே நான் மாம்சத்துல பிரயாசப்பட்டேன் ஆனா முடியல, நான் மாம்சத்திலேயே நிறைய காரியத்தை பார்த்து இப்படி கரையம் கொடுக்கிற வாழ்க்கையெல்லாம் வாழ முடியாதுன்னு சொன்னேன். ஆனா கர்த்தர் சொல்றார், ஆவியை உயிர்ப்பிக்கிறது ஆவியினால முடியும், ஆவியினாலே ஆகும், பரிசுத்த ஆவியினால ஆகும். நமக்கு கொடுத்த அந்த உள்ளார்ந்த மனுஷனை பரிசுத்த ஆவியை பலப்படுத்துகிறதுனால நிறைய காரியம் ஆகும். ஒட்டகம் உள்ள போக முடியாம இருக்கலாம், ஆனா கர்த்தர் சொல்றாரு அது முடியும். ஐஸ்வர்யவான் நுழைவது அரிது, ஆனா தேவனால் எல்லாம் கூடும். எப்பேற்பட்ட மனுஷனையும் மாற்றுவதற்கு கர்த்தருக்கு முடியும். அதான் சொல்ல, உலகத்திலே வந்து எந்த மனுஷனையும் பிரகாசிப்பிக்கிற ஒளி. எந்தங்கிற வார்த்தைக்கு அர்த்தம் என்ன? எவனா இருந்தாலும் சரி, நீ விபச்சாரியா இருக்கலாம், அருவருப்பான பாவத்துக்குள்ள இருக்கலாம், மோசமானவனா இருக்கலாம், இதுவரைக்கும் என்னை யாருமே மதித்ததில்லைன்னு இருக்கலாம், இல்ல உயர்ந்தவனா இருக்கலாம், மிகுந்த ஐஸ்வர்யவானா இருக்கலாம். கர்த்தர் சொல்றார், எந்த மனுஷனையும் பிரகாசிப்பிக்கிற ஒளி அந்த மெய்யான ஒளி. எந்த மனுஷனையும் பிரகாசிப்பிக்கிற ஒளி. எல்லாரும் கண்களும் மூடி, என்னையும் பிரகாசிப்பையும் ஆவியான உங்களை நம்புறோம். பரலோக தேவனை உங்களை நம்புறோம். இன்னைக்கு ஒரு கிருபை இங்க ஒவ்வொருத்தர் மேலேயும் வைங்க. இன்னைக்கு எங்களை அர்ப்பணிக்கிறோம். இப்படிப்பட்ட வாழ்க்கையும் என்னால வாழ வைக்கிறதற்கு நான் பரிசுத்த ஆவியானவரை விசுவாசிக்கிறேன், இயேசுங்கிற நாமத்தை நம்புகிறேன், இந்த லைஃபுக்குள்ள என்ன நடத்த முடியும்னு சொல்லி இந்த லைஃபை தான் ஹாபேல் விசுவாசிச்சா. தகப்பன் எப்படியும் இருக்கட்டும், சகோதர இஷ்டத்துக்கு பலி செலுத்தட்டும், ஆனா நான் கர்த்தருக்கு ஃபர்ஸ்டும் பெஸ்டும் கொடுக்க முடியும் நான் விசுவாசிக்கிறேன். கர்த்தருக்கு பெஸ்டா கொடுக்க முடியும் நம்புறேன். எல்லாரும் இஷ்டத்துக்கு இருக்கட்டும், ஆனா கர்த்தர் சொன்னார் ஒரு ஜலப்பிரளயம் வரப்போகுதுன்னு நான் விசுவாசிக்கிறேன். நோவான்னு 120 வருஷமா, எத்தனை வருஷம் ஆகட்டும், 120
வருஷம் ஆனாலும் ஐ எம் ஸ்டாண்டிங். இட் இஸ் பாசிபிள். என கர்த்தர் சொல்லி இருக்கிறார் அல்லவா, அது நடக்கும், அது நடக்கும், அது நடக்கும். இவ்வளவு நாள் உன்னை நிக்க வைத்தது என்ன? அது கர்த்தருடைய ஆவி, என்னுடைய மாம்சம் இல்ல, அவர் மேல் வைத்திருந்த விசுவாசம். இன்னைக்கு அதனாலதான் நிக்கிறேன்னு சொல்லுவா. இன்னைக்கு சிலரு கர்த்தர் மேல வைக்கிற விசுவாசத்துல நிக்க முடியும். இந்த போராட்டத்தின் நடுவிலேயே நான் நிக்க முடியுமா? ஆவியானவர் சொல்லுகிறா, நிக்க முடியும். உனக்கு அது நிக்க முடியாதுன்னு தோணலாம், ஆனா என்ன, நான் அவனை நிக்க வைக்க முடியும்னு விசுவாசி. நீ நிக்க முடியும், நீ நிக்க முடியும். கர்த்தர் நம்மளை பலப்படுத்துறாரு. இன்னைக்கு சிலரை பலப்படுத்துறாரு. ஆவியில என்னால உணர முடிகிறது. சிலரை ஸ்ட்ரென்தன் படுத்துறத உணர முடிகிறது. ஆவியானவர் சிலரை தொடுறாரு. எல்லாரும் கண்களை மூடி கொஞ்சம் ஸ்தோத்திரம் செலுத்துங்க. எல்லாரும் ஸ்தோத்திரம் செலுத்துங்க. ஆவியானவர் கிரியை செய்ய ரெடியா இருக்கிறாரு. ஒன் மினிட் தான், ரொம்ப நேரம் எடுக்க மாட்டேன். எல்லாரும் ஜெபிக்கணும். சிலர் யோசிச்சீங்க, எனக்கு ஸ்டேஜ் இல்லையே, என்ன பெர்ஃபார்ம் பண்றதுக்கு எனக்கு இடம் இல்லையே. யாரு சொன்னா? கர்த்தர் சொல்றாரு, நீ சிறைச்சாலையில இருந்தாலும் பெர்ஃபார்ம் பண்ண முடியும். நீ சிறைச்சாலையில இருந்தாலும் பெர்ஃபார்ம் பண்ண முடியும். நீ போர்த்திபா வீட்டுல அடிமையா இருந்தாலும் பெர்ஃபார்ம் பண்ண முடியும். எல்லா இடமும் உனக்கு ஸ்டேஜ் தான். உனக்கு ஒரு காரியம் தெளிவா தெரிஞ்சுக்கணும். ஆவிக்குரியவனுக்கு தனி அறைய பெர்ஃபார்மன்ஸ் ஸ்டேஜ் தான். ஏன்னா கர்த்தர் சொன்னார், அந்த ரங்கத்தை பார்த்து வெளியரங்கத்துல பலர். நீ தனி அறையில ஜெபிக்கிறியா? that is a good performance, that is a good, ஒரு நல்ல ஒரு மினிஸ்ட்ரி. it's a good ministry. கர்த்தர் பார்க்கிறாரு. தனி அறையில நீ பெர்ஃபார்ம் பண்றல்ல, உன் கண்ணீர் வடிக்கிறல்ல, தனி அறையில ஒரு கூட்டம் ரட்சிக்கப்படுற மாதிரி நீ யோசிக்கிறல்ல, Holy Spirit is seeing that. எல்லாத்தையும் பார்க்கிறார். இன்னைக்கு தெரியாது, ஆனா ஒரு நாள் அது 30, 60, 100 பலன் கொடுக்கிறத பார்க்க முடியும். லா ரபா ஷந்தரபலியா ஈப்ரா டேகே ரமா சந்தனா. நீங்க ஒவ்வொருத்தரையும் தொடராரு. எல்லாரும் கண்களை மூடி. லாக்கி பாபுரோ ஷாட்டரபலியா இம்ரோனி ஹண்டனமலியந்தர. I feel the power of the Holy Spirit. பரிசுத்தாவினுடைய வல்லமை ஒவ்வொருத்தர் மேல இன்னைக்கு கட்டவிழ்க்கப்படட்டும். எல்லார் மேலயும் லாரிபா ஹாத்திரி மிமாரோ ஷந்தரபலியந்தர இக்ரானி மப்ரோட்டி கெட்டலியந்தர. தொடுங்க தொடுங்க. ஜெபிக்கிற ஒவ்வொருத்தர் மேலயும் ஒரு தேவ கிருபை இறங்கட்டும். இன்னைக்கு ஒரு பலப்படுத்துகிற வல்லமை ஒவ்வொருத்தர் மேலயும், ஒவ்வொருத்தர் மேலயும், ஒவ்வொருத்தர் மேலயும். எனக்கு தெரியல, ஆவியானவர் என்ன கூட ஜெபத்தை லீட் பண்றாரு. ஆவியில உணர முடியும். எல்லாரும் ஜெபிங்க பார்க்கலாம். எல்லாரும் ஜெபிங்க. ஆவியானவர் தொடரணும்னு விரும்புறாரு. சிலர் எனக்கு தெரியல, சிலர் ஜெபிக்கிறீங்க, என்னால உணர முடியுது. ஆவியில உணர முடியுது. சிலர் ஜெபிக்கிறீங்க. Holy Spirit, something he is doing, I don't know. அவர் என்ன பண்றாருன்னு தெரியல, ஆனா ஏதோ பண்றாரு. என் ஆவியை நிப்பாட்டுகிறது என்னால உணர முடியுது. சிலரோட ஆவியானவர் பேசுகிறார். அப்படி கொஞ்சம் விட்டு கொடுங்க. நீங்க ஜெபிங்க. அர்ப்பணிக்கிறேன்ப்பா, என்னால வாழ முடியும்னு ஒரு விசுவாசத்தை கொடுக்கிறீங்க. எஸ் எஸ், வாழ முடியும். நீ எவ்வளவு மோசமா இருக்கலாம், ஆனா உன்னை வாழ வைக்க என்னால முடியும். பரிசுத்தமா வாழ வைக்க என்னால முடியும். உன்னை நிப்பாட்ட என்னால முடியும். உன்னை வைராக்கியமா எழும்ப என்னால முடியும். எந்த மனுஷனையும் பிரகாசிப்பிக்கிற ஒளி, எந்த மனுஷனையும், அந்த மனுஷன் நீந்தா. கர்த்தர் தான் சொல்றாரு, நீந்தா. எந்த மனுஷனை யாருனால இருக்கலாம், அது நானாவும் இருக்கலாம். அர்த்தம் என்னன்னா, அவர் தன்னுடைய நாமத்தின் நிமித்தம் இந்த வசனம் எழுதப்பட்டிருக்குது பாருங்க. அவர் தாமே அந்த ஒளி, அவரான அவர் செய்வார்னு இருக்கு. நான் செய்வேன் எழுதல, அவர் செய்வார். எந்த மனுஷனையும் பிரகாசிப்பிக்கிற ஒளி, ஒளி ஒளி, பிரகாசிப்பிக்கிற ஒளி. எஸ் லார்ட், எஸ் லார்ட். ஒவ்வொருத்தரையும் தொடுங்க, ஒவ்வொருத்தரையும் தொடுங்க. ஒரு கிருபைகளை ஒவ்வொருத்தரையும் தொடுது. அதற்காக நன்றி, நன்றி. எல்லாரும் ஸ்தோத்திரம் செலுத்தலாமா? நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. உடைய பிரசன்னத்துக்காக நன்றி. எங்களோட பேசுறீங்க, எங்களை திடப்படுத்துறீங்க, எங்களை பலப்படுத்துறீங்க. உங்க கிருபைக்காக நன்றி. உம்மை துதிக்கிறோம். ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம் என்று உம்மை துதிக்கிறோப்பா. பரிசுத்தரே, எங்க நடுவுல நீங்க கிரியை செய்றீங்க. ஜெபிச்ச ஒவ்வொருத்தரையும் எனக்கும் அந்த கிருபைகளை தாங்கப்பா. இன்னும் பலப்படுத்துங்க. உமக்குள்ள எலும்பு கிருபை கொடுங்கப்பா. இயேசுவின் நாமத்துல நாங்க ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். எல்லாரும் சேர்ந்து என்ன ஒரு நிமிஷம் கூட ஜெபிக்கலாமா? ஆண்டவரே, எங்களை ஒப்பு கொடுக்கிறோம்ப்பா. ஒவ்வொருத்தையும் நினைச்சிருங்க. என்னுடைய ஒவ்வொரு காரியத்தை நீர் பார்த்து கொள்ளுங்க. உங்க சித்தப்படி நடத்துங்கப்பா. நான் அப்பிரோஜனமானவங்கப்பா, ஆனாலும் உடைய கிருபை நிமித்தம் நாங்க நிக்கிறோம். நீர் மகிமைப்படும், நீர் மாத்திர பெருகும்பா. எல்லா இடத்துலயும் நீர் பெருகும். நீர் எதிர்பார்க்கிற நாட்களை ஆண்டவரே, அந்த நாட்களை சீக்கிரமாய் கொண்டு வருவதற்கு எங்கள் கைகளையும் கால்களையும் துரிதப்படுத்தும். எங்கள் இருதயத்துல வாஞ்சை பெருகட்டும். எங்களை பயன்படுத்துங்கன்னு சொல்லி ஜெபிக்கிறோம். எங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம். நீர் மாத்திர பெருகவும் நாங்க சிறுக வேண்டும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென், ஆமென். எல்லாரும் சேர்ந்து சொல்லலாம். நாத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. நாத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென், ஆமென். Praise God. எல்லாருக்கும் praise God.